நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் வீடியோஸின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையல் வீடியோஸில் பார்க்க போகிறது வெள்ளை குருமா. ஹோட்டல் டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய், ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அடுத்தது 1/4 கப் பட்டாணி சேர்த்துக்கலாம், 1/4 கப் கேரட், 1/4 கப் பீன்ஸ், இது கூடவே 1/4 கப் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பு, இதில் உங்களுக்கு விருப்பமான காய்கறி கூட சேர்த்துக்கலாங்க. இல்லாட்டி 1-2 காய் இல்லைன்னா கூட பரவாயில்ல. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்படி போட்டு எல்லா காயும் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. 1 கப் தேங்காய் துருவல், 6 முந்திரி, 3 பச்சை மிளகாய், 1 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, எல்லாத்தையும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ எல்லா காயும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இது கூடவே சேர்த்துக்கலாங்க. இப்போ தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். இப்போ குருமா பாருங்கள் நல்லாவே திக்காகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் எலுமிச்சை சாறு, இப்போ வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. சர்வ் பண்ணிடலாம். சுவையான வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.